ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்போ வந்து ராகுவோட வீட்ல ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கோசரம் எவ்வளோ டின்னர் ரெடி பண்ணா, ஆனால் நீங்கள் சாப்பிட்டது கொஞ்சோண்டு தான்னும்போது, அதுக்கு நம்ம அபி வந்து சொல்லும், சரி பேக் பண்ணி கொடுத்துருங்களேன்னும் போது அந்த இடத்துல ராகவ் வந்து ஏன் இப்படியெல்லாம் கேட்குறேன்னு, இல்லை வர வழியில் நிறைய பேர் சாப்பாடு இல்லாத இருந்தாங்க, அதை அவங்களுக்கு கொடுத்து விட்டுலாம்லன்னும் போது, ஏய் ராகவ் உங்கள் ஒய்ஃபு வேறு லெவல்றான்னும் போது, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடக்கும்போது நம்ம ராகவ் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி மயக்கத்தில் ஆயிடுவார். அந்த இடத்துல அவர் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வந்து அப்படியே வெளியே சொல்லும்போது நம்ம அபி வந்து கேட்கும், என் முன்னாள் காதலி என்னை எவ்வளோ அன்பாக பார்த்துப்பா தெரியுமா, என்னை தாங்குன்னு தாங்குவா தெரியுமா, நான் ஏன் இப்படியெல்லாம் ஆனணும்னு அபிக்கு ரொம்ப அப்படியே கண்லேருந்து தண்ணியாக கொட்டுதுங்க. உடனே நம்ம ராகவோட டைரியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம ராகவ் விரும்பின பொண்ணை பற்றி அவ்வளோ அழகாக லெட்டரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாச்சு. இவருக்கும் ஒரு மனசு இருக்குது, இவருக்கும் ஒரு அன்பாக நேசிக்கிற ஒரு எண்ணம் இருக்குது, நான் தான் அவரை தெரியாத கண்ணாபுண்ணான்னு திட்டுறேன்ட்டு ராகவ் வந்து ரொம்ப அபி வந்து ரொம்ப கேரிங்கோடு வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு படுக்க வச்சுட்டு காலில் இருக்கிற ஷூ எல்லாம் கட்டி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அபிகிட்ட வந்து ராகவ் வந்து கேட்பாரு, உன்னை நான் ரொம்ப சிடாய்க்கிறேன், ஐ எம் வெரி சாரி, நான் என் மனசுக்குள்ளே உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது, நீ என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸுன்ட்டு நம்ம அபியை வந்து அப்படியே பெண்ணாத்தினே இருப்பாருங்க. ராகவும் அபியும் ஒன்று சேரன்றவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காத